வணக்கம் இனியதொரு தமிழ் வணக்கம். ரமேஷ் அண்ணா ஹாய் வணக்கம். நான் ஒரு சில இருக்கேன், அதனால தான் கமெண்ட் வரல. என்னென்ன முனீஸ்வரன் அண்ணா ஒரு சில இருக்கேன், ஒன்றும் புரியலையே எனக்கு. கவுண்டர் அண்ணா தேங்க்யூ அண்ணா, லைக் பண்ணதுக்கு நன்றி. வாருங்கள் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? யாரா? ஆமா அப்பா அதுகிட்டே வராங்க உனக்கு. சொல்லுங்க கவுண்டரே, பேசுங்க கவுண்டரே. நல்லா இருக்கேம்மா. ஓகே அண்ணா. சாப்பிட்டீங்களா? டீ காஃபி முடிச்சாச்சா? நாங்களாம் லேட்டாக தான் சாப்பிடுவோம் அப்படிம்பீங்க சில பேர். மணி 8 ஆயிடுச்சு. நைட் டின்னர் என்னவா? எங்கள் வீட்டில் எப்போதுமே ரைஸ் தானே இருக்கும், சாதம் தான் சாப்பிடுவோம். நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி குடித்தேன், முன்னாடியே குடிச்சிட்டேன். வாங்க மணிக்குமண்ணா, வாருங்கள் வணக்கம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கலல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் ஆகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். திருச்சிற்றம்பலம். சப்பாத்திடா சரிங்கண்ணா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பழம். நல்லா சமைச்சிங்களாவாம்? ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சமைச்சிருவாண்ணா. எங்கே போட்டிங்க? அங்கே ஹாலில் போய் பாடுங்க. இங்கே இல்லடி தங்கம், கீழே போட்டிருக்கானான்னு பாரு, கீழே பாரு. நான் ஒர்க்கில் இருக்கேன், அதனால கமெண்ட் வரல, தப்பாக வந்துருச்சு. அப்படி அண்ணா, சரி சரி. தமிழ்நாடு சிவன் கோவில் அதிகமாக போவீங்களோ? ஆமாம் அண்ணா, போவேன். நல்லா படித்து பொண்ணானீங்களா? நல்லா படிச்சுன்னு சொல்ல முடியாதுண்ணா, படிச்சிருக்கேன். உங்கள் குரல் அழகா இருக்குமா? நன்றிண்ணா. நைஸ் மெமரி பவர்ப்பா. எடுத்து கொடுமா தம்பிட்ட. நான் சில தவறாக டைப் செய்திருந்தாலும் தாங்கள் அதை திருத்தி படித்து சிறப்பாக முழுமையாக படித்தமைக்கு நன்றி. சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் நன்றி சொன்னதாக சொல்லுங்கள் அப்பனிடம், ஈசனிடம். சிவபுராணம் ஃபுல்லாக பாடுவேண்ணா, பாடி பாடி பழகிட்டு. பிரதோஷ காலத்தில் ஃபுல்லாக பாடிடுவேன். இப்போ பாடினா ரொம்ப டைம் எடுத்துக்குமே, இங்கே தான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்.